கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டுக்கோவில் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த நபர் உயிரிழந்தார். அந்த இடத்தில் வேகத்தடை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் எல்லைக்கு உட்பட்டது காட்டுக்கோயில் பகுதி. இந்த பகுதியில் திருக்கோவிலிருந்து காட்டுக்கோயில் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சாலையின் வலதுபுறமாக திரும்பிய போது திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜமூர்த்தி என்பவர் நிகழ்விடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். அதே போல இந்த விபத்தை ஏற்படுத்திய காரானது சென்டர் மீனடில் மோதி எதிர் திசையில் சென்று நின்றது. இதனால் 2 பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் நின்றிருந்தது. இந்த நிலையில் உயிரிழந்தவரின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற விடாமல் அப்பகுதி மக்கள் அந்த காட்டுக்கோயில் பகுதியில் புனித அந்தோனியர் ஆலயம் உள்ளது. பிரதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஆலயத்திற்கு வரும் கூட்டம் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பல முறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை வேகத்தடை அமைக்கப்படவில்லை. இதனாலே இது போன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான போலீசார் முதற்கட்டமாக பேரிகார்டுகள் அமைத்து வேகத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கூறி இந்த பகுதியில் வேகத்தடை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்ததை அடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு இருந்த நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு இணங்க அவை சரி செய்யப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.